ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் பிரியாணி நம்ம எவ்வளவோ பிரியாணி செஞ்சுருப்போம். கத்திரிக்காவை பிரியாணிக்கு தொட்டுக்க கிரேவி தான் செஞ்சுருப்போம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பிரியாணி செய்ய போகிறோம். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோ இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போது டக்குன்னு இதை செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த கத்திரிக்காய் பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சுட்டா அது தொட்டுக்க எதுவுமே தேவையில்ல. ஒரு தயிர் வச்சு அதில் ரெட் சில்லி பவுடர், ஜீரா பவுடர் போட்டு வச்சுட்டாலே போதும். நார்மலாக நம்ம ஆனியன் அரிஞ்சு போடணும் கூட அவசியம் இல்லை. நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். வாங்க இந்த கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயில் ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம பிரியாணிக்கு தொட்டுக்க நம்ம கத்திரிக்காய் கிரேவி செய்வோம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சாதம் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயில் ஒரு பிரியாணி செய்யலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனு, 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வெறும் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டோடனே வெங்காயம் நான் நீல வாக்கில் ஒரு பெரிய 2 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை அரிஞ்சதை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதையும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை நீல வாக்கில் 2 பெரிய தக்காளி அரிஞ்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காயோட மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கலாம். அடி வரையும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ ரைஸ் போடுறோமோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். கத்திரிக்காய் உடையாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப்பாட்டு ரைஸ் இருக்கு இல்லையா, பொன்னி அரிசி, அதை கழுவி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ அரிசி சேர்த்து ஒரு கிண்டிக்கலாம். எதையும் கத்திரிக்காவெல்லாம் உடையாமல் எல்லா மசாலாவும் சேர்ந்து உண்ணாகிற முறையும் நம்ம இதை கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கலக்கணுன்னா அரிசி உடையாமல் கொஞ்சம் பலன்னு வரும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. நம்ம எவ்வளோ ரைஸ்க்கு தண்ணி ஊற்றுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இப்போ இதையும் சேர்த்து ஒரே ஒரு கிளறிக்கலாம். அவ்வளோதான், கிளறியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். விசிலும் போட்டாச்சு. கரெக்டாக 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் வேணும்னு ஓப்பன் பண்ணால் நம்மளோட கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடும். பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பலன்னு இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாவோ இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவோ பேச்சுலர்ஸ் கூட இதை டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் இந்த கத்திரிக்காய் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.